இன்னுமா நீங்கள் அந்த வாக்குறுதியெல்லாம் நாங்கள் நம்புவோம்னு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பா அவர்களே, வந்த உடனே நீட்டு, அதுக்கப்புறம் கொடநாடு மர்மம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சியில் அந்த சம்பவங்கள், பாலியல் சம்பவங்களை கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு 500 கொடுத்தீங்களே, இப்போ அடுத்த 500ஆ? 2500ஆ? 8000 ரூபா கூப்பனா? அதுக்கப்புறம் என்னமோ எல்இடி டிவியாம்ல பயங்கரமாக போயிட்டுருக்கு. தமிழக மக்கள் இன்னும் முட்டாள் கிடையாது அப்பா அவர்களே. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே சூப்பரா மாறிட்டோம். வணக்கம். இன்னைக்கு பெரிய டேட்டாவோட வந்திருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸோட பெரிய பெரிய கேள்விகளுக்கான ஒரு பதில்கள். இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, என்ன மக்களே தீய சக்தி பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிவிச்சதுக்கப்புறம் கூப்பன்லாம் தர்றாங்களாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருக்கு. கமெண்ட் பாக்ஸே நம்பிருச்சு. அது போக நிறைய பேர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சதுலேருந்து சந்தேகங்கள் பலவாறு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை எல்லாம் நான் குறிப்பெடுத்து வச்சு அவங்களுக்காகவே தனிப்பட்ட வீடியோவே போட்டிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ அவசர பதிவு. தயவுசெய்து பார்த்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவங்க சந்தேகம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். மறக்காமல் அவங்களோட தொகுதிக்கான அந்த சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் யாருன்றதை தெளிவாக மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்த்துருங்க. நம்ம வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாருடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுவாருன்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொன்னேன். யாருமே நம்பலை. ஒரு சில பேர் நம்பிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ 2 தொகுதின்னு உறுதியாகி போச்சு. அப்போ 2 தொகுதியிலையும் ஒரு நபர் நிற்கலாமா அப்படின்றது முதல் சந்தேகம். அதுக்கு நான் முதல்ல விளக்கம் சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஒரு நபர் 2 சட்டமன்ற தொகுதிகளும் நிற்கலாம். 1991 வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதிகள் வரைக்கும் கூட நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இதில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க மேலே அந்த ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று இருந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க தண்டனை அறிவிச்சதுக்கு அப்புறமா வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து 4 தொகுதியிலுமே அவங்களோட மனு அப்படின்றது நிராகரிக்கப்பட்டுருச்சு. அது போக வைகோ அவர்கள் 2 தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. விளாத்திக்குளம் மற்றும் சிவாசி தொகுதியில் போட்டிட்டு 2லையுமே தோத்தும் போயிருக்காப்புல. அதுக்கப்புறமா நம்ம ஜெயலலிதா அவர்கள் காங்கேயம் மற்றும் பர்சூர் அப்படின்ற தொகுதியில் நின்றுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2லையுமே ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கேயம் தொகுதியை ரிசைன் பண்ணிவிட்டு பர்சூர் தொகுதியில் அவங்க வேட்பாளர் அவங்களோட சட்டமன்ற தொகுதியை தொடர்ந்தாங்க எம்எல்ஏவா. இது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நபர் வந்து 2 சட்டமன்ற தொகுதியில் நிற்கலாம். 2லையுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 10 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். இது வந்து முதல் ஒரு காரணம். என்ன அப்படின்னா 2 தொகுதியில் தொடர முடியாது. ஜெயிச்சிடலாம். இல்லை ஒரு சில நபர் வந்து ஒரு தொகுதியில் ஜெயிப்பாங்க. ஒரு சில நபர் வந்து 2லையுமே ஜெயிச்சிடலாம், இல்லை 2லையுமே தோத்துடலாம். அது அவங்கவுங்களோட அந்த வேட்பாளரோட மக்கள் செல்வாக்கை பொறுத்து. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியை ரிசைன் பண்ணுவாங்க. அது என்ன ஏதுன்றதை நான் டீட்டெயில் அறிவிச்சதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ 2 சட்டமன்ற தொகுதி விஜய் அவர்கள் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஒரு பெரம்பூர் இருக்கிற மாதிரி வேற ஒரு ஊர் ஆத்தூரில் பெரம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க, அக்கா சென்னை பெரம்பூர்னு தெளிவாக மக்களுக்கு புரிய வைங்க அப்படின்ட்டு. அதனால் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், சென்னை பெரம்பூர். இந்த சென்னை பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் ஆல்ரெடி 2 தடவை எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணவங்க அவர் தான். இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்துட்டு இருக்காப்புல. அவரே தான் மறுபடியும் போட்டிடுறாரு. திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய இனிக்கோ இருதயராஜ் அப்படின்றவர். இனிக்கோ இருதயராஜா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுகவுடைய ஒரு வேட்பாளர். ஆல்ரெடி அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறவர். அங்கே வந்து மக்களின் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழிச்சொல்ல பெருமளவு வாங்கியிருக்கிறவர். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலையா, நல்லா கருத்து கணிப்பெல்லாம் நிறையா வந்துட்டு இருக்கு. அவரை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் நிற்கிறாங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேர் கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட கேள்வி என்னென்னா, எத்தனை பெண் வேட்பாளர்கள்னு கேட்குறீங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 23 பெண் வேட்பாளர்கள். 23 பெண் வேட்பாளர்கள். இதில் வந்து யாராவது அந்த மூத்த குடிமக்கள் யாராவது வேட்பாளராக இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர், கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேலே இருக்கிற நபர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்திருக்கிற கருத்து கணிப்பின்படி, அதாவது கட்சி ரீதியாக எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு மற்றும் காலேஜ் இந்த மாதிரி சில கம்பெனிகள்லாம் எடுப்பாங்க, தனியார் நிறுவனங்கள், ஐடி கம்பெனிலாம் எடுத்திருக்கிற கருத்து கணிப்பின்படி 45% மேலே இளைஞர்கள் ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமாக இருக்கிறனால 40% இளைஞர்களை களமிறக்குகிறார் விஜய் அவர்கள். அதனால வந்து மூத்த குடிமக்கள்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 3.99 லட்சம் 85 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
விஜய் அவர்கள் வந்து தெளிவாகவே கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ நாங்கள் அரசியலை பார்த்துட்டோம். இருந்தாலும் நாங்கள் விஜய் அவர்களோட அரசியலை நாங்கள் பார்க்கணும், அவரை முதல்வராக ஆக்கணும்னு சொல்லிட்டு 85 வயதுக்கு மேற்பட்ட நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புஷி அனந்த் வந்து ஓரளவு ஏஜானவர், செங்கோட்டையன் அவர்கள், ஜேசிடி பிரபாகர், விஎஸ் பாபு, இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு பட்டியலே நான் போடுறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் அப்படின்றதுல வராங்க. அவங்க வந்து வேட்பாளர்களாக இருக்காங்க. இதுதான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேட்ட அந்த பெண் வேட்பாளர்கள் 23 பேர் அப்படின்றனால இந்த 23 பெண் வேட்பாளர்களுக்கும் அவங்கவுங்களோட தொகுதியில் பயங்கரமான செல்வாக்கு பார்த்து தான் விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் பேசப்படுறது என்னன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்களுடைய அந்த கூட அவங்க விஜய் கூடயே இருந்த ஒரு டிரைவர் அவரோட பையனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக அதிமுகவில் முன்னாள் சபாநாயகராக இருந்தவர் தனபால், அதாவது பட்டியலினத்தவரை சேர்ந்தவர் அப்படின்றனால யாருமே அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போயும் சாப்பாட்டில் கை வைக்காமல் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள்ட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசின நபரை நீங்கள் வந்தாலே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற பதவியில் உங்களை போடுறேன்னு சொல்லிட்டு சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க அந்த அம்மாவுடைய பையன். அவர் தனபால், அவர் தான் லோகேஷ் அவரோட பேர். அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கு ஜெயலலிதா அம்மா பண்ணினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ தன்னுடைய தந்தைக்கு அந்த கட்சியில் எந்த ஒரு மரியாதையும் இல்லை, அதனால் நான் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு விஜய் அவர்கள் வந்து தொகுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நெகிழ்ச்சி சம்பவம் அப்படின்றது இன்றைக்கி வேட்பாளர் பட்டியலில் நடந்துச்சு. இந்த டீட்டெயில் எல்லாமே நான் முதல்ல வீடியோவில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்திருப்பேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா பேச போகிறது விஜய் அவர்களுடைய வேட்பு மனு ஏற்கப்படுமா அப்படின்ற பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்கள் மேலே அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருந்த 4 சட்டமன்ற தொகுதிகளில் அவங்களோட வேட்பு மனுவை நிராகரித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரூரில் என்ன பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சு. இது வந்து சிபிஐ வரைக்கும் கேஸ் போயிருக்கு. இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து குற்றப்பத்திரிகையில் சாட்சியாக பேர் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்களா, வேட்பு மனுவில் என்ன பிரச்சனை? ஏன்னா இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விஜய் அவர்கள் வேட்பு மனு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி திமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்க விடாமல் அடுத்தடுத்து பெண்களுக்கான அறிவிப்பு, வாக்குறுதிகள், வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு பயங்கரமாக இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவும் இப்போ விஜய் உங்களுக்கே தெரியும் அவங்கவுங்களோட டிஆர்பி ஏற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் விஜய் அவர்கள் வெளியில் வந்தார்னா நியூஸு, காரில் ஏறிட்டார்னா நியூஸு, வீட்டுக்கு முன்னாடி ஆள் நின்றுட்டாங்கன்னா நியூஸு, வெறும் அந்த கேட்டே பெரிய நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நியூஸே போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ சமீப காலமாக எச்எம் மீடியாவாக மாறிப்போச்சு. பயங்கரமாக பெட்டிகள்லாம் வாங்கி நீ முழுக்க அவங்களுக்கு தான் எல்லாருமே வேலை பார்க்குறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வகையின் அடிப்படையில் இன்றைக்கி விஜய் அவர்கள் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற வரைக்கும் மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நமக்கு நல்லா கல்லா கட்டும்னு எல்லா சேனலுமே லைவ் போட்டாங்க, வீடியோ போட்டாங்க, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் சேனல்லாம் பாருங்கள், வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சது என்னமோ விஜய் அவர்கள் அறிவிச்சு முடிச்சிட்டாரு. இன்றைக்கி நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுடைய வேட்பாளர் யார் கேட்குறவங்களுக்கு கமெண்ட்டுக்கு அடிப்படையிலையும் ஒவ்வொரு அதாவது 10 தொகுதிகளாக தான் நம்ம போட முடியுன்றனால போட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாமர மக்கள் வரைக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்குற அந்த தொலைக்காட்சி சேனல்களில் எதுலேயுமே விஜய் அவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது வெளியில் வரல. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து வேட்பாளர் பட்டியலில் தன்னோட பேர் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கட்சி தலைமையிலேருந்து அறிவுறுத்தல் போயிருக்கு. இது அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான தேர்தல். இது வந்து முழுக்க கட்சி தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள். இவங்களுக்காக கண்டிப்பாக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் உழைக்கணும் அப்படின்றது, மனஸ்தாபம் அப்படின்றது ஏற்படும். ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து வந்த 10 லட்சம் பேருக்கு 2.5 லட்சம் பேருக்கு தான் பதவி கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து உண்மை தான். அதுக்காக இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வேட்பாளர் பதவி அப்படின்றத கொடுக்க முடியாது அப்படின்னு கட்சி தலைமை அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து வர்ற தேர்தல்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்ல வர்றது இப்போ என்னென்னா, நம்மளோட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொகுதி, ஆதி திராவிடர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, எஸ்சி பழங்குடியினர் தொகுதியில் 2, மொத்தம் பார்த்தீங்கன்னா 46 வந்து தனி தொகுதியில் வருது. இந்த 46 தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 பழங்குடி தொகுதி, 2 பழங்குடி தொகுதியில் ஏற்காடு, சேந்தமங்கலம், இந்த 2 தொகுதி. அதில் ஏற்காடில் பார்த்தீங்கன்னா லட்சுமி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து களம் காண்றாங்க தமிழக வெற்றி கழக சார்பாக. சேந்தமங்கலம் அப்படின்றதுல வி சந்திரசேகர் அவர்கள். இது 2மே பழங்குடியினர் தொகுதி. பழங்குடியினர்னால் உங்களுக்கே தெரியும், பழங்குடியினர் மக்கள் அதிகம் பெற ஒரு வாக்குகள் அப்படின்றது அங்கே பெருமளவில் வெற்றி வாய்ப்பை தேடி தரும் அப்படின்றதுனால இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து இந்த வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்ததுக்கு அப்புறமா அந்த தனி தொகுதி அப்படின்றது ரொம்பவே பேசப்பட்டுக்கிட்டு வருது.
ஏன்னா 44 தனி தொகுதி, 2 பழங்குடியினர் 46. அந்த 44 தனி தொகுதியில் இன்னைக்கு அதிரிபுதிரியான பெரும்பான்மையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முற்போக்கு கழகம். ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து என்னதான் 2 கோடி உறுப்பினர்களை வச்சிருக்காங்க, என்னதான் ஏழை எளிய மக்களுக்கு பேசுகிறாங்க, எவ்வளவோ பட்டியலின மக்களுக்கு நல்லது ஜெயலலிதா அம்மா செஞ்சுருக்காங்க, எவ்வளவோ வந்து இன்னைக்கு கட்சிகள் அவங்களோட கூட்டணியில் இருந்தாலும் கூட இந்த தனி தொகுதி அப்படின்றத திமுக கையில் வச்சிருக்கு. பயங்கரமாக வந்து அங்கே பணப்பட்டுவாடா அப்படின்றது ஏகப்பட்ட நடங்களில் பிடிச்சும் கூட தேர்தல் அதிகாரிகள் இன்னமும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களை ஈஸியாக பணத்தால் வாங்க முடியுன்ற தப்பான கண்ணோட்டத்தில் இன்னைக்கு திமுக அப்படின்றது செயல்படுது. அதனால் இந்த 46 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தனி தொகுதிகளுக்குமான அந்த ஒரு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு அரசியல் விமர்சகர்லேருந்து கருத்து கணிப்பாளர்கள் எல்லாருமே சொல்கிறது இந்த 44 தனி தொகுதியில் ஜெயிக்கிறவங்க கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்ற முக்கியமான விஷயம். இதில் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு வந்து அதிக கருத்து கணிப்பில் இப்போ வந்திருக்கிற 44 தனி தொகுதியை மட்டும் தான் பேசுகிறேன். அந்த 44 தொகுதிகளில் 26லேருந்து 28 தொகுதிகள் வரைக்கும் விஜய் அவர்கள் கைப்பற்றுவார் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இன்னும் எந்த கம்பெனியுமே கருத்து வெளியிடலை. இது வந்து வெளியிடுறதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் கருத்து எடுத்ததன் அடிப்படையில் 26லேருந்து 28 தொகுதி வந்து இந்த தடவை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் அப்படின்னு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நான் ஸ்டாலின் அவர்கள் வந்து வேட்பாளர் பட்டியல் இறக்குவார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எப்போ முந்தா நேரத்துலேருந்து பேசிகிட்டே வந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் வெளியிலே வராமல் இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்களோட வேட்பாளர் பட்டியல் அறிவித்ததுக்கு அப்புறமா அவங்க அடுத்தடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. என்னன்னா இவர்களுடைய பெயர்களிலே ஒத்து வர்ற மாதிரியான வேட்பாளர்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கரூரில் இருக்கிற செந்தில் பாலாஜி கரூரில் நிற்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டாப்புல. ஏன்னா அங்கே மக்கள் வந்து பெருமளவு எதிர்ப்பாக மாறிட்டாங்க. அவர் அப்படியே தூக்கி கோவை தெற்கில் போட்டாங்க. கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்றனால கோவை தெற்கில் அதே மாதிரி கோவை தெற்கில் இன்றைக்கி கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னெல்லாம் பண்ணி ஜெயிக்க போகிறாரு, இல்லை ஜெயிக்கிறதுக்கு மக்கள் விடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய அறிவித்த வேட்பாளர்களுக்கு இணையாகவே திமுகல இருந்து டம்மி வேட்பாளர்களை இறக்க போறாங்க அப்படின்ற முக்கிய விஷயம் ஒன்று வந்திருக்கு. இந்த டம்மி வேட்பாளர்கள்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டம்மி வேட்பாளர்கள்னால் என்னென்னா இப்போ விஜய் அவர்களுடைய பேர்லேயே விஜய் அப்படின்னு ஒரு வேட்பாளரை இறக்குவாங்க. இது வந்து மக்களை குழப்புறதுக்காக. என்னதான் சின்னங்களின் அடிப்படையில் இன்றைக்கி மக்களுடைய அதாவது வயசானவங்க இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து எல்லா விவரமும் தெரியும், அவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியில்லை. ஆனால் சில வயசானவங்களில் வந்து இன்றைக்கி பெரியவங்க உதாரணத்துக்கு எங்கள் அப்பத்தாவே இருக்குன்னு வைங்க, நான் எவ்வளவோ மண்டையை கழுவி வச்சுருப்பேன், அப்போ இதுதான் அப்போ பேர் இந்த சின்னம் தான் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா அதுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி பழையபடிக்கும் அந்த ஞாபகத்தை மறக்க அடிக்கிற மாதிரியான சம்பவங்கள் அங்கே நடந்துரும். அதனால தான் அதுக்கு பேர் டம்மி வேட்பாளர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சும்மா டம்மியாக வேட்புமனுவை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேட்புமனு கடைசி நாள் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து ஒரிஜினல் வேட்பாளர்களை இறக்குவாங்க. இது எதுக்காக செய்வாங்க அப்படின்னா மாற்றுக் கட்சிகளை வந்து ஏமாத்துறதுக்காக. டம்மியான வேட்பாளர் தான்ப்பா இங்கே இந்த கட்சி போட்டிருக்கு, நம்ம அவங்கள தூக்கிட்டு நம்ம ஒரு வலுவான ஆளை இறக்கிவிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அங்கே ஜெயிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் போய் வாபஸ் வாங்கிடுவாப்புல, பல்கான ஒரு ஆளை இறக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து டம்மியான வேட்பாளர்கள்ன்றது ஒவ்வொரு தொகுதியில் நடக்க போகுது. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். உதாரணத்துக்கு விஜய் அவர்களுடைய பெரம்பூர் தொகுதியிலே நடக்கலாம் அப்படின்றது சின்ன கருத்து. ஏன்னா தகவல் வந்திருக்கு, என்ன நடக்க போகுதுன்றதை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் எப்படி விளக்கேற்றணும்னு எல்லாரும் வீட்டில் விளக்கேற்றுவோமோ அதே மாதிரி விஜய் அவர்கள் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணினதுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியில் தாக்கல் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா திவ்யா சத்யராஜ் அப்படின்றவங்க பயங்கரமாக வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு தனக்கும் ஒரு சீட்டு கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்ப மனுவையும் கொடுத்துருந்தாங்க. 1000 விளக்கு தொகுதியும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த 1000 விளக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழக சார்பாக ஜேசிடி பிரபாகர் ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் ஆதரவாளர் இறங்குறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் இந்த கூட்டணி பங்கீடு இந்த சீட்டு பிரச்சனை பயங்கரமாக வந்துக்கிட்டு இருந்தனால இன்றைக்கி திவ்யா சத்யராஜுக்கு என்னமோ சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றனால ஒரு சின்ன தகவல் வந்துட்டுருக்கு. இன்னும் நான் சொன்ன மாதிரி அந்த டம்மி வேட்பாளரை போட்டு கூட அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம். ஏன்னா வந்த காசு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ என்னமோ தெரில. நேற்றுலேருந்து சத்யராஜ் என்னமோ பயங்கரமாக விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. அது என்னமோன்னு தெரில, இந்த என்ன உருட்டு விஷயம் அப்படின்றத நம்மளுக்கு இன்னும் தகவல் வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம தெளிவாக சொல்லுவோம். நாளைக்கு மதியானம் 12 மணி அளவில் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து இது அந்த சாமி கும்பிட்ற விஷயத்துலலாம் இறங்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வீட்டிலே வச்சு சாமிலாம் கும்பிட்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளர் இப்போ பட்டியல் வெளியில் வரக்கூடாதுன்னு ஏகப்பட்ட காமெடிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தையும் எடுத்து பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக வருது. சரி நம்ம இன்றைக்கி இன்னமுமா இந்த மக்கள் ஏமாந்துருவாங்க, இந்த தமிழக மக்கள் அவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எவ்வளவோ திட்டங்கள் இன்றைக்குமே விஜய்
விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதாவது இந்த கல்வி கடன் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நகை கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் 8,000 ரூபா கூப்பன்லாம் தராங்களாம். 30,000 ரூபா ஜாமானுக்கு 8,000 ரூபா கூப்பன். அவங்க கடைக்காரங்க எம்புட்டு ஏற்றி வச்சு அதிலேயே ஆட்டையை போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. சரி, நம்ம அடுத்தடுத்த வீடியோ மக்களுக்கு உடனே வந்துக்கிட்டே இருப்போம். இன்னும் யாருக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்குரிய வேட்பாளர் தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உடனே பதில் கொடுத்துருவேன். நம்ம சேனலை தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.